என்னை கவனித்துப் பார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 121 1-2 நீ அங்கும் இங்கும் பார்த்து உன் வாழ்க்கையில் அநேக நாட்களை வீணாக கழித்தது போதும். இனி உன் கண்கள் என்னையே நோக்கி பார்த்து பழக வேண்டும். கானா ஊரின் கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்ட போது அங்கே நான் சொன்ன வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்ததினாலே குறைவு நிறைவாக மாற்றப்பட்டது. எனக்கு நீ கீழ்ப்படிய வேண்டுமென்றால் உன்னுடைய கண்கள் என் மீது பதிய வைக்க வேண்டும். வேதத்தில் நான் என்ன செய்தேன் என்பதை நீ கவனித்துப் பார். என்னிடத்தில் வந்த ஏழை எளிய மக்களை நான் எப்படி ஏற்றுக்கொண்டேன்? என்னிடத்தில் குறைகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று வந்தவர்களிடம் நான் எப்படி ஞானமாய் பேசினேன்? என்னை கைது செய்ய வந்தவர்களும் என் கிருபை பொருந்திய வார்த்தைகளை கேட்டு எதற்கு வந்தோம் என்பதையே மறந்து சென்றதற்கு காரணம் என் அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகள். நான் பாவிகளை நேசித்தேன், அவர்கள் செய்த பாவத்தை வெறுத்தேன், வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கினேன். என்னை கவனித்து பார்ப்பதோடு நிறுத்திவிடாமல் நான் செய்தவைகளை நீயும் செய்யும்படிக்கே என் வாழ்க்கையை உனக்கு மாதிரியாக வைத்தேன். நீ என்னை பிரதிபலிக்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த உலகம் உன்னில் என்னை காணட்டும். ஜெபம். பரிசுத்த பிதாவே, எந்த நிலையிலும் நான் உம்மையே மாதிரியாக வைத்து வாழ எனக்கு கிருபை தாரும். நீர் செய்தவைகளை நானும் செய்து உம்மை இந்த உலகத்தில் பிரதிபலிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.